ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட ப்ரெக்னன்சியோட 18th வீக்கில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களோட பேபியோட லென்த் பார்த்தீங்கன்னா 22 சென்டிமீட்டர் அல்லது 8.7 இன்ச்சஸ் அளவுக்கு இருப்பாங்க. அவங்களோட வெயிட் வந்து 223 கிராம் அளவுக்கு இருப்பாங்க. உங்களோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெள்ளரிக்காய் அளவுக்கு இந்த வாரத்தில் வளர்ந்துருப்பாங்க. இதெல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான மெஷர்மெண்ட்ஸ் தான். அடுத்து ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக ஹேர் க்ரோத் இருக்கும். ஸோ இந்த ஹேரை வந்து லனோகோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு உடம்புல எங்கெங்கெல்லாம் ஹேர் ஃபாலிக்கல் மயிர்கால்கள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, உங்கள் பேபியை கதகதப்பாக உங்களோட பேபியோட உடம்பை கதகதப்பாக வச்சுக்கிறதுக்காக இந்த ஹேர் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக, சப்போஸ் உங்களுக்கு உங்கள் பேபி வந்து பிறந்ததுக்கப்புறமும் இந்த ஹேர் வந்து பாடி ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாலும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அது தானாகவே மறைஞ்சிரும் கொஞ்ச நாளில். அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைஜஸ்டிவ் சிஸ்டம். உங்களோட பேபியோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ஜீரண மண்டலம் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து உங்கள் பேபி பிறந்ததுக்கப்புறம் அந்த க்ரீன் கலரில் டார்க் க்ரீன் கலரில் ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக மோஷன் போவாங்க இல்லையா, ஸோ அதுக்காக இப்போத்துலேருந்தே அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அவங்க ஒர்க் ஆகவும் ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து 18th வீக்கில் அவங்களுக்கு வந்து ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து 18th வீக்கில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.